ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வாழைப்பழம், சர்க்கரை, மைதா, ஏலக்காய். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உள்ள எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த பனானா ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்துதான் எடுத்துக்கோங்க, நமக்கு காயாக இருக்கக்கூடாது. இது கூடவே நான் 1/2 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நமக்கு வாழைப்பழம் மசிக்கும் போது சர்க்கரை சேர்த்துட்டோன்னா நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்ததா 3/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வாழைப்பழத்துக்கு 3/4 கப் மைதா நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்கள் நிறைய சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்தும் போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்க, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இது நல்ல சாஃப்டாக இருக்கு பாருங்க. நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இப்படி விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒன்றொன்னா இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. நீங்கள் மீடியம் சூட்டில் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்றொன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர்ல போடும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாம் டிஷ்யூ பேப்பர்ல வந்துடும். மேல இருக்கிற லேயரும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். போடும்போது ஒண்ணுக்கு ஒன்று நீங்க முட்டாம போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நீங்கள் மீடியம் சூட்டில் இருக்கும்போது போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த மாதிரி போடும்போது இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடச்சிரும். இந்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேலே இருக்கிற லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. நமக்கு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே பண்ண முடியும். இந்த ரெசிபி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.